மூத்த நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா தற்போது அடுத்தடுத்த படத்தில் நடித்து மீண்டும் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வருகிறார். நடிகையாக இருந்த வனிதா தற்போது இயக்குனராக மாறி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை எடுத்துள்ளார். இதில் ராபர்ட், ஸ்டீமன், ஷக்கிலா, கணேஷ், ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் சீனிவாசன், செஃப் தாமு, தாஜ் கிரண் என பலர் நடித்துள்ளனர். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கும் இப்படம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த மாதம் நடைபெற்றது. அதில் பேசிய ஜோவிகா, பிக் பாஸ் மூலம் சம்பாதித்த பணத்தை வைத்துதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறேன். இவ்வளவு சிறிய வயதில் என்னை தயாரிப்பாளராகிய விஜய் டிவிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவரும் எனக்காக மிகவும் சிரமப்பட்டார்கள். இது வேண்டும் அது வேண்டும் என்று யாரும் என்னிடம் கேட்கவே இல்லை. எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து நடிக்க முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று பேசுகின்றார். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த ஜோவிகா கருப்பு உடை, கருப்பு நிறத்தில் பாவாடை தாவணி அணிந்திருந்தார். அது கவர்ச்சியாக இருந்தது என்று பலரும் இணையத்தில் கமெண்ட்களை பதிவிட்டு வந்தனர். அதே நேரம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சியில் தேவயானி மகள் இனியா கலந்து கொண்டு பாடி வருகிறார். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு பாவாடை தாவணியில் வருகிறார். இதுதான் வனிதாவின் வளர்ப்பு, இதுதான் தேவயானியின் வளர்ப்பு என இருவரின் போட்டோக்கள் இணையத்தில் சிலர் பதிவிட்டு வருகின்றனர். இது குறித்து படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகை வனிதா, தேவயானியின் மகள் போட்டோவையும் என்னுடைய மக்களின் போட்டோவை போட்டு கம்பேர் செய்கின்றனர். யாருடன் கம்பேர் செய்து பேசுவது? ஜோவிகா என் மக்களாக இருந்தாலும் என்னுடன் ஒப்பிட்டு பேசிக்கொள்ள முடியாது. அவள் வேறு, நான் வேறு. அந்த காலத்தில் குஷி படத்தில் ஜோதிகா இடுப்பை காட்டி நடித்திருந்தார். அந்த படத்தை அனைவரும் கைத்தட்டி கொண்டாடினார்கள். அதே போல சோசியல் மீடியாவில் யாராவது கவர்ச்சியா டான்ஸ் ஆடினால் கைத்தட்டி ரசிக்கிறார்கள். உண்மையில் நீங்க எல்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறீர்கள்? ஜோதிகா இடுப்ப காட்டினா தப்பில்ல, ஜோவிகா காட்டினா தப்பா? ஜோவிகாவின் இடுப்பில் கேமராவை வைத்து வளைத்து போட்டோ எடுக்கிறார்கள். எத்தனை போட்டோ வேண்டுமானாலும் எடுக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் மகள் அழகாக இருக்கிறாள் என நடிகை வனிதா அந்த பேட்டியில் கடுப்பாக பேசினார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஜோவிகா பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது. அவர் அளித்த ஒரு பேட்டியில், நான் ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டால் பாரம்பரியமான உடையை அணியவில்லை என்பார்கள். பாவாடை சட்டை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிந்தால் இந்த காலத்துக்கு தகுந்தபடி டிரெஸ் போடவில்லை என சொல்வார்கள். உங்களுடைய பாரம்பரியம் தான் என்ன? உங்கள் பாரம்பரியத்தை முதலில் காண்பியுங்கள், அப்புறம் பேசுங்கள் என்று காட்டமாக பேசியிருக்கிறார் ஜோவிகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.